ஹலோ, வணக்கம். எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோ இது. இந்த காலத்தில் கல்வி பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு தரமான கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம்தான். ஸோ அந்த தரமான, அதுவும் இப்போ எல்லாருமே ஆங்கில வழி கல்வி வேணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. அது இந்த காலத்தின் கட்டாயமாக கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்வி நம்மளுக்கு இலவசமாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த கல்வி ஒழுக்கத்தோட, செல்ஃப் டிசிப்ளின். இந்த காலத்தில் ஒழுக்கம் இல்லாமல் கல்வி மற்றும் எந்த விதத்துலேயும் பயனே கிடையாது. ஸோ அதனால் ஒழுக்கத்தோட சிறந்த கல்வி, தரமான சிபிஎஸ்சி ஆங்கில வழி கல்வி இலவசமாக பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ, இலவச சிபிஎஸ்சி கல்வி, ஆங்கில வழி கல்வி இது ஒரு தரமான கல்வி. முன்னரே சொன்ன மாதிரி ஒழுக்கத்துடன் கல்வி. இங்கே தெய்வீக கல்வி, ஆன்மீக வகுப்புகள் உண்டு. சகல கலைகளும் கற்றல். ஸோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே அவங்க கற்றுக்கலாம், அதுவும் வித்தவுட் ஃபீஸ். க்ரியேட்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, அவங்களோட மாணவனோட க்ரியேட்டிவிட்டி சிந்தனையை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான கல்வி. ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. குழந்தைக்கு கல்வி மட்டும் இல்லை, மற்ற வாழ்க்கைக்குரிய அத்தனை விஷயங்களும் அவங்க டெவலப் பண்ணி சிறந்த குடிமகன்களாக வாழ்கிறதுக்கு இந்த கல்வி உதவும். ஸோ அப்படிப்பட்ட கல்வியை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த எண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கேரக்டர் அப்படின்னு பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா சொல்லியிருக்கார். ஸோ அதே மாதிரி தான் கேரக்டர் பில்ட் பண்ணுற மாதிரியான கல்வியை அவரோட கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த கல்வி நிறுவனமான ஸ்ரீ சத்யசாய் ஸ்கூல்ஸில் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். ஸ்ரீ சத்யசாய் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிரசாந்தி நிலையம், புட்டபர்த்தி. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீ சத்யசாய் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேசத்தில் புட்டபர்த்திங்கிற ஒரு ஊரில் தான் சத்யசாய் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இயங்கிக்கிட்டு வருது. இந்த ஸ்கூல்ஸுக்கு அட்மிஷன் 2025-26 கல்வி ஆண்டுக்கு அட்மிஷனுக்கு இப்போ அப்ளை பண்ணலாம். 2 விதமாக 2 கிளாஸுக்கு மட்டும்தான் அட்மிஷன் நடக்குது. கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 11th. கிளாஸ் 1ல் முதலாம் வகுப்பு, 1ஆம் வகுப்புன்னு சொல்லுவோம்ல, அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலாம். கிளாஸ் 11th பாய்ஸ் மட்டும்தான். இது இங்கிலீஷ் மீடியம் ஒன்லி, ஆங்கில வழி கல்வி மட்டும்தான். இங்கே ஃபாலோ பண்ணுற மெத்தட் சிபிஎஸ்சி மெத்தட். இதில் முக்கியமாக நம்ம கவனமாக யோசிக்க வேண்டியது ஹோன்லி ரெசிடென்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே நம்ம ஹாஸ்டலில் தங்கி தான் நம்ம படிக்கணும். டே ஸ்காலர்ஸ் அலௌட் இல்லை. ஹலோ, இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க யாருங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எலிஜிபிள். அவங்க எப்போ பிறந்திருக்கிறோம் அப்படின்னா born between 1st April 2019 and 31st March 2020. ஸோ இந்த தேதிக்கு உட்பட்டு பிறந்திருக்கிறவங்கள தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணலாம். கிளாஸ் 11க்கு பாய்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். இங்கேயுமே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் 1க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலாம். அட்மிஷன் வில் பி த்ரூ அ ரேண்டம் செலெக்ஷன் மெத்தட். இது குலுக்கல் முறையில் தான் பகவானோட அருளாசியுடன் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி கிளாஸ் 11க்கு பாய்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். அந்த அட்மிஷன் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தேர்வு செய்யப்படுவார்கள். இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees நான் ரீஃபண்டபிள், பேயபிள் ஆன்லைன் த்ரூ எஸ்பிஐ கலெக்ட். இது மூலமாக பே பண்ணணும். பே பண்ண ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்டையும் நீட் டு அப்லோட் பேமெண்ட் ரெசிப்ட் ஆல்சோ. ஸோ இந்த ரெசிப்டை, இந்த காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த காப்பியை ரெடியாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. January 1st 31st Jan 2025 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் லாஸ்ட் டேட் நெருங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப ரஷ் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் செய்ய முடியும். இங்கே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுற வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். www.ecgov.in
sshs.edu.in. அப்புறம் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் மெயில் அனுப்ப வேண்டிய முகவரி office@sshs.edu.in. ஹலோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு, இந்தியனாக இருந்தேன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் வந்து ஒரு வேளை ஃபாரினர்ஸாக இருந்தேன்னா அதர்ஸாக இருந்தாங்கன்னா பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ப்ரீகேஜி, எல்கேஜி, ஆனுவல் அண்ட் யூகேஜி ஹாஃப் இயர்லி மார்க் ஷீட். இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதே மாதிரி ஆதார் கார்டு இந்தியன்ஸு, பாஸ்போர்ட் ஃபார் அதர்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இங்கே என்னெல்லாம் தேவைன்னா 8th 9th ஆனுவல் மார்க் ஷீட் தேவை. அப்புறமா 10th ஹாஃப் இயர்லி அல்லது ப்ரீ ஃபைனல் மார்க் ஷீட், இல்லைன்னா லாஸ்ட் ரிவிஷன் மார்க் ஷீட்ஸ், அந்த மாதிரி எந்த அவைலபிளாக இருக்கோ இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது உள்ளே போய் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க வெப்சைட் அட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போங்க. என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்போவுமே ஸ்ரீ சத்யசாய் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் கீழே போங்க. கீழே போனோன்னா நியூஸ்ன்னு இருக்கா, இதில் கிளாஸ் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இங்கே வந்து திருப்பி அடுத்த லிங்க் வரும், அப்ளிகேஷன் ஃபார்முக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கண்டிப்பாக ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோனு கண்டிப்பாக வேணும். அப்புறம் கவனமாக கேட்டுக்கோங்க, ஒரு இமெயில் ஐடி அங்கே போட்டிருக்கு, ப்ளீஸ் என்டர் அன் இமெயில் ஐடி விச் இஸ் பீயிங் யூஸ்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாதர் ஆர் மதர். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடியும் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக ஒரு மொபைலும் தேவை. இதுக்கப்புறம் அங்கே டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சு ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் திருப்பி அந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு கீழேயே 11th ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் இது வரும். அங்கேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே நீங்கள் ஓடிபி வேணும், அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும். நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இதில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஃபோட்டோ, லொக்கேஷன், அட்மிஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அதில் பார்த்து இந்த ஸ்கூலை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து டியூஷன் ஃபீஸு கண்டிப்பாக கிடையாது. ஸோ எங்களுக்கு யாருக்குமே வந்து ஃபீஸ் வசூல் பண்ண மாட்டாங்க. பட் ஹாஸ்டலுக்குன்னு சில ரொம்ப மினிமல் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் நீங்கள் செப்ரேட்டாக எக்ஸாம் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே பே பண்ண வேண்டாம். நன்றி. இதில் இருக்கிற எல்லா வாய்ப்பையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி.